ஹாய் கைஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். அந்த ட்ரேடை வந்து லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ அந்த லெவல்ஸ் எப்படி ட்ரா பண்ணேன், பேட்டர்ன் எப்படி பார்த்தேன், சைக்காலஜி என்ன பண்ணேன், அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெவல்ஸ் பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து, பேட்டர்ன் பார்த்து, ஸோ அந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கான் அதை பார்த்து, அதுக்கப்புறம் லெவல்ஸில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கானா, அப்புறம் வந்து லெவல்ஸில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஒர்க் ஆயிருக்கா, ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இந்த ட்ரேட் எடுத்தேன். 100% இது வந்து ப்ராஃபிட் தான் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த ட்ரேட் எடுத்ததே. பாருங்கள், சரிங்களா? பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சிக்க முடியாதவங்க புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நியூ ட்ரேடர்ஸ், நீ பிகினர்ஸாக இருப்பீங்க, கஷ்டமாக தான் இருக்கும். நானும் ஃபஸ்ட்டில் இப்படி தான் கஷ்டப்பட்டேன். எதுவுமே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அப்போது இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறோமோ அந்த அளவு தான் நம்ம மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ பாருங்கள், கெயின் பண்ணுங்கள், சரிங்களா? ஹாய் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். அந்த ட்ரேட் எப்படி என்ன எடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி ரன் ஆகிருக்கான், யார் ஃபாலோ பண்ணியிருக்கா, யார் வீக்காக இருக்கா, யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, சரி அதை பார்க்கலாம். பாருங்கள், தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போது இது சார்ட்டு, சரிங்களா? சார்ட் வந்தது என்ன பார்க்கணும், ட்ரெண்ட். என்ன ட்ரெண்டு? இது டவுன் ட்ரெண்டு, கீழே வந்திருக்கான், சரிங்களா? ஸோ ஒரு ட்ரெண்டு எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டீச் பண்ணுறேன், சரிங்களா? என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அது எப்படி அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போது இது வந்து டவுன் ட்ரெண்டு, சரிங்க, ஓகே. டவுன் ட்ரெண்ட் வேறு மாதிரி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெவல் ட்ரா பண்ணி ட்ரெண்டு பார்க்கலாம், சரிங்களா? அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ப்ரைஸ் எங்கெங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கோ அதில் நம்ம லெவல் ட்ரா பண்ணலாம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இது வந்து ஐ லெவலு, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து டாப் ஆகிருக்கு. ஸோ திரும்ப வந்து இது வந்து லோயர் லெவலு, இது வரையும் ப்ரைஸ் போயிருக்கான். இது வந்து ஐ லெவலு, இது லோயர் லெவலு, ஓகே. அதுக்கப்புறம் வேறு எங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கான் அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கான், இது ஒரு லெவலு. திரும்ப இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கான், இது ஒரு லெவலு. திரும்ப இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கான், இது ஒரு லெவலு. திரும்ப இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கான், இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கான். ஸோ இது உங்களுக்கு என்ன புரியுது? ஒவ்வொரு லெவலும் கீழே தான் வந்திருக்கானே தவிர மேலே போகல. இந்த ஒரு இடத்துல மேலே போயிருக்கான், திரும்ப இதை பிரேக் அவுட் பண்ணி அவன் மேலே போகல. ஸோ அது வந்து அதுவும் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ ஒவ்வொரு லெவலும் கீழே தான் வந்திருக்கானே தவிர மேலே போகல. ஸோ இங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க? அப்போது செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால் டவுன் ட்ரெண்டு, சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இதில் வேறு ஏதாவது பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இங்கேருந்து வரவன் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டபுள் டாப் பேட்டர்ன், ஃபாலோ பண்ணிட்டான். யார் ஃபாலோ பண்ணுவான்? நம்மள் பையர். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், திரும்பவும் உடனே டபுள் பாட்டம். இது யார் ஃபாலோ பண்ணுவான்? நம்மள் செல்லர். சாரி, டபுள் டாப் ஃபாலோ பண்ணுறது செல்லர், டபுள் பாட்டம் ஃபாலோ பண்ணுறது பையர். சரி, நான் மாற்றி சொல்லிட்டேன், ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் சரி, ஓகே. இப்போ உடனே இங்கே பாருங்கள், இங்கே பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான், ஓகே. திரும்பவும் பாருங்கள், இந்த இடத்துல இங்கே யார் ஃபாலோ பண்ணது? டபுள் பாட்டம். ஸோ இங்கேயும் டபுள் பாட்டம். அப்போ வந்து இந்த லெவல்லேருந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான், பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்போ இங்கேருந்து செல்லர் வந்தவன் இங்கேருந்து பையர் வரான், சரிங்களா? செல்லர் ஸ்ட்ராங்காக வந்தவன் இங்கேருந்து பையர் ஸ்ட்ராங்காக வந்துட்டான். ஸோ ஓகே, டவுன் ட்ரெண்டில் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டான். அந்த பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணால் யார் ஸ்ட்ராங்காக இருக்கா? இது வரையும் செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, இதுக்கப்புறம் இங்கே பையர் வந்துட்டான். சரி, பையர் வந்துட்டுருக்கான். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சார்ட்டு ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போது இந்த சார்ட்டில் பாருங்கள், நான் வந்து இந்த லெவல்லேருந்து பையர் வந்தான் அப்படின்னு சொன்னேன், சரிங்களா? எப்படி பையர் வந்தான் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே ஆல்ரெடி டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான், திரும்ப இங்கே ஒரு டபுள் பாட்டம் ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன், கரெக்டுங்களா?
இது வந்து ஒரு டபுள் பாட்டம். சரி, அப்போ இது யார் ஃபாலோ பண்ணுவோம்? பையர். ஓகே, இங்கேருந்து பையர் ஸ்ட்ராங்காக வரான். வந்தவன் இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான் பாருங்கள். இது என்ன பேட்டர்ன்? இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணுவான்? செல்லர். சரிங்களா, செல்லர். ஸோ இங்கேருந்து பையர் ஸ்ட்ராங்காக வரவன் இந்த இடத்துல, அப்போ ஏன் இந்த இடத்துல வரான், செல்லர் வரான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் லெவல் ட்ரா பண்ண பார்த்தீங்களா, அந்த லெவலும் பார்க்கணும். சரிங்களா, லெவல் ஏன் சொன்னன்றது காரணம் இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ஏன் செல்லர் வரான் அப்படின்ற போது அங்கே லெவல் இருக்குது இல்லையா? ஸோ அந்த லெவல் எங்கே இருந்துச்சுன்னா, இந்த லெவலில் ஒரு லெவல், இங்கே இந்த இடத்துல ஒரு லெவல் இருந்துச்சு, இதே லெவலில் ஒரு லெவல் இருந்துச்சு, திரும்ப இந்த லெவலில் ஒரு லெவல் இருந்துச்சு. சரிங்களா, ஸோ இந்த லெவல் வந்து இங்கே வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகிருக்குது, இங்கே வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிருக்குது. சரிங்களா, சப்போர்ட்டு பிகமே ரெசிஸ்டன்ட் பிகமே சப்போர்ட். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக் நாலேஜ் தான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ட்ரேடர் எல்லாருக்குமே தெரியும். நார்மல் ட்ரேடர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்ற போது அவங்களுக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது தெரிஞ்சுக்கோங்க சும்மா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து யார்? இந்த லெவல்லேருந்து செல்லர் என்ட்ரி ஆகிறான். சரிங்களா, இப்போ இந்த லெவல்லேருந்து செல்லர் என்ட்ரி ஆகிட்டான், இதே லெவல்லேருந்து செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். அப்போ லெவலில் செல்லர் என்ட்ரி ஆகிறான். சரிங்களா, அந்த லெவலில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்போது அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன பண்ணுறான்னா, இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக இருந்தான். ஓகே, இங்கே லெவல் இருக்குது, இந்த லெவல்லேருந்து என்ட்ரி ஆகி ஸ்ட்ராங்காக பாருங்கள், ஸ்ட்ராங்காக ஒரு மொமெண்டமே ஃபாலோ பண்ணுறான். திரும்பவும் பாருங்கள், இந்த லெவல்லேருந்து ஸ்ட்ராங்காக ஒரு மொமெண்டம், திரும்ப பாருங்கள் இந்த லெவல்லேருந்து ஸ்ட்ராங்காக ஒரு மொமெண்டம். ஸோ இதே லெவல் தான் ஸ்ட்ராங்காக மொமெண்டம் ஃபாலோ பண்ணுறான். அப்போது லெவல்லேருந்து செல்ல ஸ்ட்ராங்காக வரான். இங்கேருந்து பையர் ஸ்ட்ராங்காக வந்தான், ஆனால் இங்கே இருக்கிற லெவல்லேருந்து செல்ல ஸ்ட்ராங்காக வரான்றது புரிஞ்சு போச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனும் சைக்காலஜியும் பார்க்கணும். சரிங்களா, கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி பார்க்கும்போது இப்போது இந்த கேண்டில் பாருங்கள், இது என்ன கேண்டில்? ஆக்சுவலாக இது என்ன பேட்டர்ன்? இது ஒரு பேட்டர்ன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணுவான்னா, பையர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா, பையர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறது? செல்லர். இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான், சாரி பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணது பையர். ஸோ பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆனால் பையர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது செல்லர் ஏன் இது வரையும் வந்தான்? இந்த லெவல் வரையும் ஏன் செல்லர் வந்தான்? அப்போது இந்த லெவல்லேருந்து செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். கரெக்டுங்களா? அப்போ இந்த லெவல்லேருந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான், இந்த லெவல்லேருந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்து தான் இங்கே வந்து மொமெண்டமாக ஃபாலோ பண்ணியிருக்கான். அப்போ திரும்பவும் இந்த லெவலில் யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? சொல்லுங்கள், யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆல்ரெடி இவன் இது வரையும் வந்தவன் இங்கேருந்து திரும்ப இதே லெவல், இந்த இடத்துல யார் இருக்கான்னு நான் சொன்னேன், பையர் இருக்கான்னு சொன்னேன். அப்போ திரும்பவும் இதே லெவலில் இருந்து பையர் என்ட்ரி கொடுத்து ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணி மேலே வரையும் போயிட்டானா? சரி, ஓகே, போயிட்டான். ஆனால் அவனால் இந்த லெவலை தாண்ட முடியல. இங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்துவான், ஏன் அவனால் இந்த லெவலை தாண்ட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிறது செல்லரா? சரி, ஓகே, செல்லர். அப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஆல்ரெடி செல்லர் இருக்கான், இந்த இடத்துல ஆல்ரெடி செல்லர் இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சு? அவன் வந்தாவே ஸ்ட்ராங்காக தான் வந்து ஒரு மொமெண்டமாக ஃபாலோ பண்ணிடுறான். ஸோ இந்த இடத்துல இந்த லெவலில் ஆல்ரெடி செல்லர் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே. அப்போ இங்கே என்ன பண்ணுவான்? திரும்ப அவங்க வந்து ஒரு மொமெண்டம் ஃபாலோ பண்ணுவான் அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ இதில் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குது? ஃபஸ்ட்டு லெவல் பார்க்கணும், லெவல் எந்தெந்த லெவல் வரைஞ்சிருக்கான் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பேட்டர்ன் ஏதோ ஃபாலோ பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்க்கணும். இங்கே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான், அந்த பேட்டர்ன் யாரும் ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கானா வீக்காக வந்திருக்கானா அப்படின்னு பார்க்கணும். அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஸ்ட்ராங்காக வந்திருக்கானா இல்லை வீக்காக வந்திருக்கானா, வீக் கேண்டிலா ஸ்ட்ராங் கேண்டிலா, அதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான், இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான். இது என்ன பேட்டர்ன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இது வந்து ஒரு பையருக்கான பேட்டர்ன். சரிங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். சரிங்களா, வந்து தான் ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ நான் என்ட்ரி ஆனது எங்கன்னா, நான் என்ட்ரி ஆனது
சம் வந்து இந்த கேண்டில்னு நினைக்கிறேன். ஒரு 3 or 4 மினிட்ஸில் நான் ட்ரேட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்ததும் பார்த்தேன், பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், லெவல் வரைஞ்சி டபுள் ட்ரா பண்ணேன், ஓகே அப்படின்னு தான் ட்ரேட் பண்ணது. சரிங்களா? ஸோ தெளிவாக லேர்ன் பண்ணுங்கள், ப்ராப்பராக நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள். சார்ட்டில் உட்காந்து சார்ட்டை பாருங்கள், என்ன நடந்துக்குது எப்படி நடந்துக்குதுன்னு பார்த்து அப்புறமா ரியல் அக்கௌண்ட்டுக்கு மாறுங்க. சரிங்களா? சும்மா எடுத்தோம் வந்தோம் அப்படின்றதுக்காக மாறாதீங்க. எத்தனையோ கமெண்ட் எனக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க ப்ராப்பராக நாலேஜ் இல்லாமல் ட்ரேடிங்குள்ளே வந்து லாஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான நாலேஜ் இல்லாமல் ட்ரேடிங்குள்ளே வந்து அமௌண்ட்டு கூட லாஸ் பண்ணி டைம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். சரிங்களா?